உங்க டேவை ரொம்ப ஆர்கனைஸ்டா மாத்த ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் இருந்தா மட்டும் போதும்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு நாள் நானும் சுபுவும் ஈவினிங் ஒரு வாக் போய்கிட்டு இருந்தோம். அவன் டிஜிட்டல் பெயிண்டிங், கிராஃபிக் டிசைனிங் இதெல்லாம் வந்து ஃப்ரீலான்ஸ்லயும் எடுத்து பண்ணுவான் அண்ட் ஒர்க்கும் போய்கிட்டு இருந்தான். இதோட சேர்த்து மாசம் ஒரு தடவை கண்டிப்பா ஒரு 4 நாள் டூருக்கு போயிட்டு வந்துருவான். ஈவினிங் வாக் போய்கிட்டு இருக்கப்போ அவன் கிட்ட நான் கேட்கிறேன், மச்சான் எப்படி மச்சான் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் அதோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஈவனா மெயின்டைன் பண்ணி கொண்டு போற அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, சிம்பிள் மச்சான், மார்னிங் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன பிளான், அதே மாதிரி இந்த மாசத்தோட பிளான் என்ன அப்படிங்கறத ஒரு பேப்பர்ல எழுதிடுவேன், அதுவே நடந்துடும் அப்படின்றான். இதே மாதிரி ஆபீஸ்ல ஒரு நாள் மாச கடைசி என்னோட டிஜிட்டல் நோட் பேட்ல என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வரிசை அப்படியே நோட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட டிஎல் பார்த்துட்டு டிஜிட்டல் நோட் பேட்ல எல்லாம் நோட் பண்ணாங்க, ஒரு நோட் பேட்ல வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் வரிசை அப்படியே எழுதுங்க, அதுவே அடுத்த மாசம் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னோட ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற லாஜிக்கா இருக்குது அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா உண்மை என்னன்னா அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. இன்ன வரைக்கும் என்னோட எக்ஸ்பென்சஸ் என்னோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நோட் பேட்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நோட் பண்ணி வைக்கிறேன். அது எனக்கு நடக்கவும் செய்யுது. எஸ், ஆப்வியஸ்லி டெக்கேரால டிஜிட்டல் நோட் பேட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் நோட் பண்றதுக்கு, பக்கெட் லிஸ்ட் போட்டு வைக்கிறதுக்கு, நம்மளோட வந்து திடீர் தேவைகளை எல்லாம் வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. நானுமே கூட ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஸ்கிரிப்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல நோட் பேடோ பெண்ணோ யூஸ் பண்றது கிடையாது, என்னோட மொபைல்ல தான் வந்து நான் நோட் பண்ணி வைக்கிறேன். பட் இன் டிஜிட்டல் we have many option to distract easily when we do something deeply. இதுதான் இங்க பிரச்சனைங்க. நம்ம ஆர்என்டி பண்ண நிறைய விஷயத்தை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது we cannot get deeper into the topic. நிறைய விஷயம் நமக்கு மறந்து போயிடும். அதுல இதைத்தான் ஷாலோ என்கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிஜிட்டலி நோட் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் வந்து நமக்கு மேலோட்டமான நினைவூட்டலை தான் தரும். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் கிடைக்கிற போது இந்த விஷயத்தை ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் பண்ணிடும். இதே விஷயம் நம்ம ரைட்டிங்ல நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நோட் பண்ணி வைக்கும் போது நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்கே நோட்டிபிகேஷன் வராது, டிஎம்ஸ் வராது, ரிங் அடிக்காது, அண்ட் பிரைட்னஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் கெட்டிங் டீப்பர் இன் டு தி சப்ஜெக்ட். நம்ம ஒரு விஷயத்தை எழுதும் போது அதோட இமேஜினேஷனுக்குள்ளே நம்ம போயிடும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கு அப்படிங்கிறப்போ. அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கும்போது நம்மளோட மெமரி பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகும். ஸோ அப்போ நம்ம சேர்த்து வைக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளோட மெமரி பவர்ல சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த சப்ஜெக்டை பத்தி நம்ம நினைக்கும் போது நம்ம எழுதி வச்சிருக்க அந்த பேப்பர் மைண்டுக்கு வந்தாலே போதும், அந்த பேப்பருக்குள்ள நம்ம என்னெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அண்ட் இதைத்தான் காக்னிட்டிவ் என்கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நோ நோட்டிபிகேஷன், நோ டிஎம்ஸ், நோ பிரைட்னஸ், நோ பாப்அப்ஸ். அண்ட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் உங்களோட தாட்ஸ் அண்ட் ப்ராசஸை பேப்பர்ல ரைட் பண்ணி வைங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்றதுக்கான முயற்சியை நான் பண்றேன்.